ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 150 ருபீஸ் வச்சுட்டு 1 வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் வாங்க முடியுமா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அயனாவரம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். பொங்கல் ஹாலிடேஸ்க்காக மக்கள் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க போல். மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ நான் அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா, எங்கள் மம்மி வந்து நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப வந்து ஒரு அங்கிள் கிட்ட வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க. அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாமே 10 ருபீஸ்க்கு கிடைக்குங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவ 10 ருபீஸ் சொல்கிறாலே வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வெஜிடபிள்ஸ் கிட்டே வாங்கினேன். அதில் சிலது 20 ருபீஸ்க்கு வாங்கினேன். எனக்கு மொத்தமாக சேர்த்தே 150 ருபீஸ் தாங்க பில்லே ஆச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கம்மியாக வெஜிடபிள்ஸ் வாங்கின அனுபவம் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வழியாக வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு அந்த அங்கிளுக்கும் நான் பே பண்ணிட்டேன். சரி, பே பண்ணிவிட்டு மார்க்கெட் உள்ளேருந்து வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப தான் டொமேட்டோவும் ஆனியனும் வாங்க மறந்துட்டேன். சரி, ஓகே, வெளியே கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வாங்கிட்டோம். இந்த வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு அங்கே எத்தனை பேர் வந்திருக்கோம் நீங்களே பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய்.